Exercise 1.5, problem 1. The problem subdivision 1, subdivision 2 system of linear equations கொடுத்திருக்கு. Gaussian elimination method use பண்ணி the system of linear equations solve பண்ணணும். Solution subdivision 1. Subdivision 1 கொடுத்திருக்க linear equations எழுதுவோம். 2x minus 2y plus 3z equal to 2. Call it as equation 1. X plus 2y minus z equal to 3. Call it as equation 2. 3x minus y plus 2z equal to 1. Call it as equation 3. The system of linear equations lende augmented matrix AB எழுதுவோம். Augmented matrix AB equal to augmented matrix AB oda first row equation 1 la coefficients of x, y, z and constant terms எழுதுவோம். 2 minus 2 3 2. Augmented matrix AB oda second row linear equation 2 la irundhu coefficients of x, y, z and constant terms எழுதுவோம். 1 2 minus 1 3. Augmented matrix AB oda third row linear equation 3 la irundhu coefficients of x, y, z and constant terms எழுதுவோம். 3 minus 1 2 1. So augmented matrix AB கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபியை எக்லான் ஃபார்மில் சேஞ்ச் பண்ணுவோம். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபி எழுதுகிறேன். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபிக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணி எக்லான் ஃபார்மில் மாற்றுவோம். எக்லான் ஃபார்மில் மாற்றக்கூடிய ப்ரொசீஜர் படி ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட் ஒன்றாக இருந்துன்னா இந்த சால்விங் ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட் ஒன்றாக இருக்குது. அப்போ செகண்ட் ரோயும் ஃபஸ்ட்டு ரோயும் இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டாகவும் இருக்குது, ஒன்றாகவும் இருக்கிறது. ஸோ இங்கே அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R1 இன்டர்சேஞ்ச் R2. ரோ 1ஐயும் ரோ 2வும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். ரோ 1 ரோ 2 எழுதுறேன். 2 minus 2 3 2. ரோ 2 ரோ 1 எழுதுறேன். 1 2 minus 1 3. ரோ 3 அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 3 minus 1 2 1. அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸுக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். அதாவது ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்குது. இந்த நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோவாக மாற்றணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே உள்ள எலிமெண்ட் எல்லாம் ஜீரோ ஆக்குறதுக்கு செகண்ட் ரோக்கும் தேர்ட் ரோக்கும் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ரோயை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 1 2 minus 1 3. செகண்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை ஜீரோ ஆக்குறதுக்கு என்ன பண்ணணும்னா செகண்ட் ரோவில் இருந்து ஃபஸ்ட்டு ரோயை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ செகண்ட் ரோய்க்கு அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R2 implies R2 minus 2R1. எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். R2வில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 2 மைனஸ் R1ல் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 1. இந்த எலிமெண்ட் 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 into 1 is 2. 2 minus 2 is 0. அடுத்த R2வில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் -2 மைனஸ் R1ல் உள்ள செகண்ட் எலிமெண்ட் 2. இந்த 2ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 into 2 is 4. -2 minus 4 is -6.
அடுத்த R2ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் 3 மைனஸ் R1ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் -1. இந்த -1 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 into -1 is -2. Minus of -2 is +2. 3 plus 2 is 5. அடுத்த R2ல உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 2 மைனஸ் R1ல உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 3. இந்த 3 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 into 3 is 6. 2 minus 6 is -4. ஸோ ரோ 2க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது ரோ 3க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணோம். ரோ 3ல உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 3 இருக்கக்கூடிய இடத்துல 0 ஆக்கணும். ஸோ இந்த 3 இருக்க இடத்துல 0 ஆக்குறதுக்கு R3ல அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R3 மைனஸ் 3 டைம்ஸ் R1. ஸோ R3 implies R3 minus 3R1. ஸோ தேர்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணோம். R3ல உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 3 மைனஸ் R1ல உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 1. இந்த 1 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 into 1 is 3. 3 minus 3 is 0. அடுத்த R3ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் -1 மைனஸ் R1ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் 2. இந்த 2 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 into 2 is 6. -1 minus 6 is -7. R3ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் 2 மைனஸ் R1ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் -1. இந்த -1 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 into -1 is -3. Minus of -3 is +3. 2 plus 3 is 5. அடுத்த R3ல உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 1 மைனஸ் R1ல உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 3. இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 into 3 is 9. 1 minus 9 is -8. ஸோ ரோ 3க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் தேர்ட் ரோவில் இந்த 5 இருக்க இடத்துல 0 ஆக்க போகிறேன். ஸோ இந்த 5 இருக்க இடத்துல 0 ஆக்குறதுக்கு என்ன பண்ணோன்னா R3லேருந்து R2 சப்ட்ராக்ட் பண்ணிட்டா போதும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸுக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரோயை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 1 2 -1 3. செகண்ட் ரோ அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 0 -6 5 -4. தேர்ட் ரோக்கு அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R3 implies R3 minus R2. R3லேருந்து R2 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். R3ல உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 0 மைனஸ் R2ல உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 0. 0 minus 0 is 0. R3ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் -7 மைனஸ் R2ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் -6. Minus of -6 is +6. -7 plus 6 is -1. R3ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் 5 மைனஸ் R2ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் 5. 5 minus 5 is 0. R3ல உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் -8 மைனஸ் R2ல உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் -4. மைனஸ் ஆஃப் -4 is +4. -8 plus 4 is -4. பாருங்க, கடைசியா கிடைச்சிருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல இருந்து given system of equation reduces to the form. ஃபர்ஸ்ட் ரோலேருந்து given system of equation எப்படி எழுதலாம்? x plus 2y minus z equal to 3. Call it as equation 4. செகண்ட் ரோலேருந்து -6y plus 5z equal to -4. Call it as equation 5. தேர்ட் ரோலேருந்து -y equal to -4. Call it as equation 6. equation 6ல இருந்து y equal to 4. Substituting y equal to 4 in equation 5. equation 5ல yக்கு வந்து 4 substitute பண்ணுவோம். -6 into yக்கு 4 போடுறேன். -6 into 4 plus 5z
equal to minus 4. Pi z equal to minus 4. Minus 6 into 4 is minus 24. Right hand side வரும்போது plus 24. Pi z equal to minus 4 plus 24 is 20. Z equal to 20 divided by 5. Z equal to 20 and 5 cancel பண்றேன் 4. Z equal to 4. Substituting y equal to 4 and z equal to 4 in equation 4. Equation 4 ல substitute பண்ணுவோம். X plus 2 into y க்கு 4 substitute பண்றேன். So 2 into 4 minus z க்கு 4 substitute பண்றேன். So minus 4 equal to 3. X plus 2 into 4 is 8 minus 4 equal to 3. X equal to 3. 8 minus 4 is 4. Right hand side வரும்போது minus 4. X equal to 3 minus 4 is minus 1. Therefore, the required solutions of the system is x equal to minus 1, y equal to 4, z equal to 4. Subdivision 2. Subdivision 2 ல கொடுத்திருக்க linear equations எழுதுவோம். 2x plus 4y plus 6z equal to 22. Call it as equation 1. 3x plus 8y plus 5z equal to 27. Equation 2. Minus x plus y plus 2z equal to 2. Equation 3. The linear equations 1, 2, 3 ல இருந்து augmented matrix AB எழுதுவோம். Augmented matrix AB equal to matrix augmented matrix AB யோட first row equation 1 ல coefficients of x, y, z and constant terms எழுதுவோம். 2, 4, 6, 22. Augmented matrix AB யோட second row linear equation 2 ல இருந்து coefficients of x, y, z and constant terms எழுதுவோம். 3, 8, 5, 27. Augmented matrix AB யோட third row linear equation 3 ல இருந்து coefficients of x, y, z and constant terms எழுதுவோம். minus 1, 1, 2, 2. So augmented matrix AB கண்டுபிடிச்சிட்டோம். The augmented matrix AB echelon formல மாத்துவோம். augmented matrix AB எழுதுறேன். The augmented matrix AB க்கு elementary row operation apply பண்ணி echelon formல மாத்த போறேன். echelon formல மாத்தக்கூடிய procedure படி first rowல first element வந்து நான் ஜீரோ எலிமெண்டா இருக்கணும். இங்க வந்து first rowல first element வந்து நான் ஜீரோ எலிமெண்டா இருக்குது. அந்த first element ஒன்னாக இருந்துனா சால்விங் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் நான் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டு ரோயை 1/2 மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட் ரோயை 1/2 மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து 1 மாறும். ஸோ ஃபஸ்ட் ரோவில் அப்ளை பண்ணுவோம் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன். R1 implies 1/2 into R1. ஃபஸ்ட்டு ரோயை 1/2 மல்டிப்ளை பண்ணுறேன். 1/2 into 2 1. 1/2 into second element 4. 1/2 into 4 is 2. 1/2 into 6 3. 1/2 into 22 11. So first row க்கு elementary row operation apply பண்ணிட்டோம். second row அப்படியே transfer பண்றேன். 3 8 5 27. third row அப்படியே transfer பண்றேன். -1 1 2 2. ஸோ இங்கே வந்து டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட் வந்து 1. அடுத்தது ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட் 1க்கு கீழே உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் 0 ஆக்கணும். இப்போ செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை 0 ஆக்கணும். தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை 0 ஆக்கணும். செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு 0 ஆக்குறதுக்கும் தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை 0 ஆக்குறதுக்கும்
ரோ டூலையும் ரோ த்ரீலையும் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் ரோ டூக்கும் ரோ த்ரீக்கும் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரோயை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 1 2 3 11. செகண்ட் ரோவில் பாருங்கள், செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு 3 இருக்க இடத்துல 0 ஆக்கணும். இந்த 3 இருக்க இடத்துல 0 ஆக்குறதுக்கு செகண்ட் ரோவில் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் செகண்ட் ரோவிலிருந்து 3 டைம்ஸ் ஃபஸ்ட் ரோயை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இந்த 3 இருக்க இடம் 0 ஆகும். ஸோ R2 implies R2 minus 3 times R1. செகண்ட் ரோய்க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். R2ல உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 3 மைனஸ் R1ல உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 1. இந்த 1 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 into 1 is 3. 3 minus 3 is 0. R2ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் 8 மைனஸ் R1ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் 2. இந்த 2 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 into 2 is 6. 8 minus 6 is 2. R2ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் 5 மைனஸ் R1ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் 3. இந்த 3 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 into 3 is 9. 5 minus 9 is minus 4. R2ல உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 27 மைனஸ் R1ல உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 11. இந்த 11 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 into 11 is 33. 27 minus 33 is minus 6. அடுத்தது R3ல உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் -1 இருக்க இடத்துல 0 ஆக்கும். ஸோ R3ல உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் -1 இருக்க இடத்துல 0 ஆக்குறதுக்கு R3ல அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R3க்கு கூட R1 ஆட் பண்ணணும். ஸோ R3ல அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R3 implies R3 plus R1. R3ல உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் -1 plus R1ல உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 1. -1 plus 1 is 0. R3ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் 1 plus R1ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் 2. 1 plus 2 is 3. R3ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் 2 plus R1ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் 3. 2 plus 3 is 5. R3ல உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 2 plus R1ல உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 11. 2 plus 11 is 13. ஸோ R3க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸுக்கு தேர்ட் ரோவில் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட் ரோ அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 1 2 3 11. செகண்ட் ரோயும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 0 2 -4 -6. தேர்ட் ரோவில் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R3 implies R3 minus R2. R3லேருந்து R2வை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். R3ல உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 0 மைனஸ் R2ல உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 0. 0 minus 0 is 0. R3ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் 3 மைனஸ் R2ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் 2. 3 minus 2 is 1. அடுத்தது R3ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் 5 மைனஸ் R2ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் -4. மைனஸ் ஆஃப் -4 is +4. 5 plus 4 is 9. அடுத்த R3ல உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 13 மைனஸ் R2ல உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் -6. மைனஸ் ஆஃப் -6 is +6. 13 plus 6 is 19. அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸுக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணி இந்த செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் எலிமெண்ட்டை 0 ஆக்குறேன். ஸோ இந்த செகண்ட் ரோவில் உள்ள செகண்ட் எலிமெண்ட்டை 0 ஆக்குறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா செகண்ட் ரோலேருந்து 2 டைம்ஸ் தேர்ட் ரோயை சப்ட்ராக்ட் பண்ணேன்னா இந்த இடம் 2 இருக்க இடத்துல 0 வந்துடும். ஸோ ஃபஸ்ட் ரோயை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 1 2 3 11. செகண்ட் ரோவுக்கு அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R2 implies R2 minus 2 times R3.
R2ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0 மைனஸ் R3ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0. இந்த 0வை 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். 2 into 0 is 0. 0 minus 0 is 0. அடுத்த R2ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் 2 மைனஸ் R3ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் 1. இந்த 1 வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். 2 into 1 is 2. 2 minus 2 is 0. R2ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் மைனஸ் 4 மைனஸ் R3ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் 9. இந்த 9 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். 2 into 9 is 18. minus 4 minus 18 is minus 22. அடுத்த R2ல உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் மைனஸ் 6 மைனஸ் R3ல உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 19. இந்த 19 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். 2 into 19 is 38. minus 6 minus 38 is minus 44. தேர்ட் ரோயை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். 0 1 9 19. அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸுக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுறேன். இங்கே அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் செகண்ட் ரோயும் தேர்ட் ரோயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரோயை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 1 2 3 11. அடுத்த செகண்ட் ரோலையும் தேர்ட் ரோயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். R2 இன்டர்சேஞ்ச் R3. R2வை R3யா எழுதுறேன். 0 0 minus 22 minus 44. R3யை R2வா எழுதுறேன். 0 1 9 19. ஸோ இப்போ இங்கே வந்து லாஸ்ட்டில் கிடச்சிருக்க மேட்ரிக்ஸ் வந்து எக்லான் ஃபார்மில் இருக்குது. இந்த எக்லான் ஃபார்ம் மேட்ரிக்ஸ்லேருந்து given system of equation reduces to the form. ஃபர்ஸ்ட் ரோலேருந்து x plus 2y plus 3z equal to 11. Call it as equation 4. செகண்ட் ரோலேருந்து y plus 9z equal to 19. Call it as equation 5. தேர்ட் ரோலேருந்து minus 22z equal to minus 44. Call it as equation 6. equation 6ல இருந்து z equal to minus 44 divided by minus 22. z equal to 2. Substituting z equal to 2 in equation 5. equation 5ல z க்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். equation 5ல இருந்து y plus 9 into z க்கு வந்து 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். 9 into 2 equal to 19. y equal to 19. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 9 into 2 வந்து 18. ரைட் ஹேண்ட் சைடு பண்ணும்போது minus 18. 19 minus 18. ஸோ y equal to 19 minus 18 is 1. ஸோ y-ஓட வேல்யூ வந்து 1. Substituting z equal to 2 and y equal to 1 in equation 4. equation 4ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். x plus 2 into yக்கு வந்து 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். 2 into 1 plus 3 into zக்கு 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். 3 into 2 equal to 11. x plus 2 into 1 is 2 plus 3 into 2 is 6 equal to 11. x equal to 11. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 plus 6 வந்து 8. இது ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது minus 8. ஸோ 11 minus 8. x equal to 11 minus 8 is 3. So the solution is x equal to 3, y equal to 1, z equal to 2.